பெட்டு சுத்தமாக இருக்கணும், பெட்ஷீட் சுத்தமாக இருக்கணும், அலமாரி சுத்தமாக இருக்கணும், அந்த வீடு அந்த ரூம் வரைக்கும் சுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். சுத்தம் குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடக்கத்தான் வாய்ப்பு அதிகம். 99% ராகு பகவானால் அலங்கோலமான வீடுகள் இல்லை, அலங்கோலமான வீட்டு பகுதியில். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிச்சனுக்கு அதிகாரி யார்? ஒய்ஃபு. அப்போது கிச்சன் அலங்கோலமாக இருந்ததுன்னா அந்த ஒய்ஃப் நோயாளியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். கிச்சன் அலங்கோலமாக இருக்குமேனால் அந்த இடம் அது நோயாளி, அந்த 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 சமையல் பண்ணுறவங்க. ஒருவேளை நாங்கள் சமைக்கிறதே இல்லைங்க, கிச்சனுக்கே போகிறது இல்லைங்க, வேலைக்காரமாக தான் வச்சு சமைக்கிறோம், சமையல்காரமாக தான் வச்சு சமைக்கிறோம். அலங்கோலமான கிச்சன் வச்சுக்கிற சமைக்கிற அந்த சமையல்கார லேடியுமே நோயாளியாக தான் இருப்பாங்க. அது பவித்திரமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சுத்தத்துக்கும் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் பாதிப்பு இருக்கும். அதே போல் வீடு எவ்வளோ அலங்கோலமாக வச்சுருக்கிறோமோ வரப்புற இந்த ராகுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான், 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு தான் அவங்க படுக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கும். அவங்கள கல்யாணம் பண்ணி போய் வரும்போது ஒழுக்கக்கேடான, போதைக்கு அடிமையான, சனி பகுதி மேற்கு பகுதி கெட்டு போயிருந்ததுன்னா அவனுக்கு கல்யாணம் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு வரப்போகிறவன் குடிகாரனாவோ, போதை வஸ்துக்கு அடிமையானவளாவோ, ஒழுக்கக்கேடாவோ இப்படிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆக வீடோட சுத்தம் உங்களோட கல்யாணம் ஆக போகிறவங்களோட வாழ்க்கையை மாற்றும். அதே மாதிரி ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நீங்கள் இனிமேல் விதி அமைப்பில் அப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த வீட்டோட பகுதியும் வாஸ்துவையும் அப்புறம் அங்கே இருக்கிற வஸ்துக்களையும் சுத்தமாக பவித்திரமாக வச்சுக்கிட்டா அவங்களோட இயல்பில் கொஞ்சம் மாற்றத்தை கூட நீங்கள் காணலாம். அவங்களோட இயல்பிலே நீங்கள் மாற்றத்தை காணலாம். முதல் நோக்கம் முற்றும் முதல் குணல் முற்றும் குணலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும்போதே தெரிஞ்சிடும் அது எப்படின்னு. ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வராங்க, ஒருத்தவங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னா அந்நேரத்துக்கு நீங்கள் கிடுக்குன்னு போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அவங்க வரப்போகிறாங்க நாளைக்குன்னா அந்நேரத்துக்கு தான் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அந்நேரம் ஏன் சரி பண்ணணும்? வாழ்நாளில் எப்போவுமே சரியாக வச்சுருக்க வேண்டியது தானே. எப்போவுமே சரி, எப்போ வேணாலும் அலாட்டாக இருங்களேன், வருவாங்க. சுத்தத்துக்கு வெறும் மகாலட்சுமி மட்டுமே வருவா போவான்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கைக்கு துணையாக வரப்போகிறவங்களோட வாழ்க்கையுமே அப்படித்தாங்க இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய படுக்கை அறை, உங்களோட பொதுவாக வீடு பவித்திரமாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. நோய் இல்லாமல் இருக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம், ஒழுக்கக்கேடு இல்லாமல் இருக்கலாம். வரவங்களும் அதே மாதிரி வருவாங்க. நன்றி, வணக்கம்.